வெளியேற்றப்பட்டு தற்போது இன்றுதான் அவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இப்பகுதியில் உள்ள எந்த ஒரு அடிப்படை வசதிகளும், அதாவது உணவு, குடிநீர், எந்த வசதிகளும் இல்லாத நிலையில் தவித்து வந்தனர். இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் அவர்களை மீட்டு தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களுக்கு குடிநீர், உணவு போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு மழை காலங்களிலும் இப்பகுதியில் ஒரு பெரும் பாதிப்பானது ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த ஏரிகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது வரதராஜபுரம் வழியாக இந்த அஞ்சுகம் நகர் பகுதியில் இந்த வெள்ளமானது சூழ்ந்து வருகிறது. அதாவது மழைக்கு முன்பாக இந்த அடையாறு ஆற்றங்கரையில் தூர்வாரப்பட்டும் இந்த நிலைதான் தற்போது நீடித்து வருகிறது. இந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இந்த பெரும் ஒரு இன்னல்கள் ஈடுபட்டு சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து இவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளும் இவர்கள் தவித்து வருகிறார்கள். மேலும் இப்பகுதியில் இன்று மீட்கப்பட்டு அவர்கள் தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கே இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நம்மிடம் இருக்கிறார். அவருடைய கேட்போம். அம்மா வணக்கம்மா, எவ்வளவு காலமா இங்க இருக்கீங்க? இந்த மழை தண்ணி எப்போது? எனக்கு தெரியாது சார். இல்லை, எனக்கு தெரியாது சார். நீங்க இந்த பகுதி சேர்ந்த? இல்லை சார். நீங்க? இல்ல, நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணேன் சார். அதாவது பெரும்பாலானோர் இங்கிருந்து கூட்டி செல்லப்பட்டு அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உடைமைகளும் அந்த பாத்திரம் அதெல்லாம் அனைத்துமே கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இப்பகுதியில் இருந்து இவர்கள் அன்றாட தேவைகளுக்கு எந்த ஒரு தேவையும் இங்க பூர்த்தி செய்யவில்லை. அதனால் இங்கிருந்து இருக்கக்கூடிய மக்கள் அவர்களாவே புறப்பட்டு செல்கிறார்கள். பிரவீன். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அஞ்சுகம் நகரில் தற்போது வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அங்கிருக்கக்கூடிய மக்கள் சமுதாய கூட்டத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். தற்போது இது குறித்த முக்கிய தகவலை நேரலையில் எமது செய்தியாளர் மனோகரன் வழங்கிட கேட்டு விரிவான தகவலை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.